இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருச்சி ஏர்போர்ட்டில் புதிய டெர்மினல் அமைக்கும் பணியை பிரதமர் மோடி 2019 தொடங்கி வைத்தார். 951 கோடி ரூபாயில் பணிகள் நடந்தது. 2021 செப்டம்பருக்குள் முடித்து செயல்பாட்டுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டது. கோவிட் உட்பட பல காரணங்களால் பணிகள் தள்ளிப்போனது. 150 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கி இப்போது பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. புதிய டெர்மினல் 75,000 சதுர மீட்டர் பரப்பளவில் 2 அடுக்கில் அமைந்துள்ளது. ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் போன்ற மாதிரி கோபுரம் என்ட்ரன்ஸில் அமைக்கப்பட்டுள்ளது. கலாச்சாரம், பண்பாடுகளை பறைசாற்றும் வண்ண ஓவியங்கள், சாமி சிலைகள், கோபுரங்கள், தேர் திருவிழா என ஏர்போர்ட் வளாகமே ரம்மியமாக காட்சியளிக்கிறது. அரைவலுக்கு 6, டிபாச்சருக்கு 10 என்ட்ரன்ஸ் உள்ளது. அரைவல், டிபாச்சர், காத்திருப்பு அறைகள் அதிநவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளன. ஒரே நேரத்தில் 4000 சர்வதேச பயணிகளையும் 1500 உள்நாட்டு பயணிகளையும் கையாள முடியும். விமானங்கள் நிறுத்த 10 ஆப்ரான்கள் மற்றும் ஏரோ ஃப்ரிட்ஜ், 26 லிஃப்ட் மற்றும் எஸ்குலேட்டர்கள், கஸ்டம் அதிகாரிகளின் 3 செக்கிங் ரூம்கள், 15 எக்ஸ்ரே செக்கிங், 3 இடங்களில் உயர்தர வசதிகளுடன் விஐபி ரூம், சோலார் பேனலுடன் கூடிய கூரை, 75 கோடியில் 42 மீட்டர் உயரம் கொண்ட கண்காணிப்பு கோபுரமும் அமைந்துள்ளது. இதன் மூலம் ரன்வேயின் எந்த பகுதியையும் 360 டிகிரி கோணத்தில் கண்காணிக்க முடியும். பசுமையான ஏர்போர்ட் என்ற சிறப்பும் 4 ஸ்டார் அந்தஸ்தும் கிடைத்துள்ளது. ஒரே நேரத்தில் 1000 கார்கள், 10 பஸ்கள் நிறுத்தும் பார்க்கிங் வசதியுடன் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது திருச்சி ஏர்போர்ட் புதிய டெர்மினல். இதை ஜனவரி 2 பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. இரண்டாவது பெரிய சர்வதேச விமான நிலையமாக திருச்சி விமான நிலையம் திகழும். ஏறக்குறைய 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 700-750 ஏக்கர் நிலப்பரப்பில் ரன்வேயில் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 350-400 ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சர்வதேச நாடு பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ ஸ்லோலி ஒன் பை ஒன் ஒன்றா அதிகரிக்கப்படும். ஏரோ பிரிட்ஜ், ஓவர் பிரிட்ஜ், ஜங்ஷன் ப்ளஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறக்குறைய 7-8 கிலோமீட்டரில் ஏர்போர்ட். சில ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் உங்கள் சிட்டியிலேருந்து. ஸோ நியரஸ்ட் டு த சிட்டி, நியரஸ்ட் டு த ரயில்வே ஸ்டேஷன், நியரஸ்ட் டு த பஸ் ஸ்டாண்ட். அது மாதிரி ஏறக்குறைய செக்கிங் கவுண்டர்ஸ், ஏறக்குறைய 60 கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ தட் அங்கே ஒன்றும் டிலே இருக்காது. பேசஞ்சர்ஸ் வந்து அவர் ஒன்று போயிட்டே இருக்கலாம் செக்கிங் முடிச்சு. அது மாதிரி இறங்குறவங்களும் வந்துட்டுருக்கலாம். இது மாதிரி ஆல் ரெஸ்டாரண்ட்ஸு வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ், வித் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், ஒரு ஏர்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இங்கே வந்து இந்த நவீன சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. விரைவில் பிரம்மாண்டமாக அது திறக்கப்படும். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய ஏரியா அமைச்சர்கள், சம்மந்தப்பட்ட சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் மற்றும் எல்லோரோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும். பட் திஸ் நிகழ்ச்சி இன்விடேஷன் எல்லாம் ப்ரிப்பேர்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏர்போர்ட் கம்சன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் அந்த ஒர்க்கில் இருக்காங்க. விரைவில் இது வந்து இன்விடேஷன்ஸ் மற்ற விவரங்கள் வெளிவரும்.